ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. வீட்டில் வந்து ஒரு விசேஷம், அதாவது பிரதருக்கு மேரேஜு. அதனால் அந்த அலைச்சலில் வீடியோவே போட முடியல, எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல 2 பாப்பா வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ தான் வீட்டில் வந்து செட்டில் ஆகிருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து வீடியோ போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் விட்டு விட்டு வீடியோ போடுறேன். இருந்தாலும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செடியெல்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. இந்த 1.5 மாதத்தில் மழை நல்லா வரதுனால நல்லா வளர்ந்துருச்சு. இந்த செடி பாருங்கள், பால் ரோஸ் செடி நிறைய மொக்கு வச்சுருக்குது. அதே மாதிரி வந்து மல்லிகைப்பூ செடியும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 பூ கிட்ட கொடுக்குது. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நான் வந்து எப்பவும் போல் அந்த பனானா ஃபெர்டிலைசர் தான் கொடுக்குறேன். பனானா தோல், முட்டை, வெங்காயம் இதை தான் வந்து அரைச்சி கொடுக்குறேன். இப்போ வந்து டீ தூளை வந்து சர்க்கரையை கழுவிட்டு அப்படியே வந்து போட்டுடுறேன். இது மட்டும்தான் நான் கொடுக்குறேன். நம்ம செடி நல்லா சூப்பராக வளருது. இது போக வந்துட்டு பார்த்திங்கனாக்கா, இந்த கொடிச்செடி வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதை கட் பண்ண வேணாம்னு சொன்னதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். இன்னொரு செடியில் வந்து பார்த்திங்கனாக்கா புதினா வச்சுருந்தேன். இன்னொரு பால் ரோஸ் செடியிலையும் ஒரு எல்லோ கலர் ரோஸ் செடியிலும். அந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது சரியான வளர்ச்சி வளர்ந்துருந்தது, நல்லா இருந்தது. அது எல்லாத்தையும் கட் பண்ணாக்கா எங்களுக்கு ஒரு 2 கட்டு கிட்ட கிடச்சிது. மறுபடியும் வந்து எல்லாம் பிச்சோடு பார்த்திங்கன்னா திரும்ப எல்லாம் நல்லா துளுத்து இருக்குது கொடி போல். இதுதான் நம்மளோட செடிகளோட அப்டேட்டு. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.